நீங்க தூங்கும் போதும் பணம் வரணுமா? அதோட சீக்கிரட்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், மணி ரெக்கார்டிங் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க தூங்குற நேரத்திலயும் பணம் வரணும். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கே. நம்ம தூங்கிட்டே இருப்போம், ஆனா நம்ம அக்கௌண்ட்ல பணம் வந்துட்டே இருக்கும். ஆஹா, இமேஜின் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கும்ட்டு. அதோட சீக்ரெட் மட்டும் தெரிஞ்சா எப்படிங்க இருக்கும்? சூப்பரா தானே இருக்கும். அதுக்கு பேர் வந்து பாசிவ் இன்கம்னு பேரு. எல்லாருமே நீங்க தூங்கும் பொழுதும் பணம் வரணுமா அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம இந்த வீடியோவுல அது எப்படி வரும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அதுல என்னென்னலாம் ட்ரபிள்ஸ் இருக்கு, அது எப்படி ஓவர் கம் பண்ணி வரதுங்கிறதையும் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இன்கம், 2 இன்கம் இருக்கு. அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கேட்டுக்குங்க. ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம். அதாவது நீங்க ஒரு ஆக்டிவா வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, மாசம் ஆனா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துருது. இல்ல டெய்லி வேலை பாக்குறீங்க, டெய்லி உங்களுக்கு இன்கம் வருது. இந்த மாதிரி உங்களுடைய பிரசன்ஸ் இருந்து அதுல இன்கம் வந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். உங்களுடைய பிரசன்ஸே இல்லாம, உங்களுடைய தலையீடே இல்லாம பணம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாசிவ் இன்கம். ஜென்ரலா இன்கம் எப்படிங்க கிரியேட் பண்ண முடியும்? உங்களுடைய அறிவு, உழைப்பு இதெல்லாம் நீங்க போட்டுதான் நீங்க வேலை பாக்குறீங்க, அதுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா பாசிவ் இன்கம்ங்கிறது அறிவை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, இல்லைன்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. இத ஆட்டோமேட்டிக்கா, அதாவது உங்களுடைய தலையீடு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வரதுக்கு பேரு தான் பாசிவ் இன்கம். ஏன் பாசிவ் இன்கம் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்களேன். ரவின்னு ஒருத்தர் இருந்தாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவரு, நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மீடியம் லெவல்ல தான் இன்கம் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு மந்த் எண்ட்ல அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அவரால் ஜாப் வந்து ஒரு 2 மாசம் கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த 2 மாசம் இஎம்ஐ கட்டியானோம். சோ லாஸ் ஆஃப் பேவ் ஆயிடுச்சு. இன்கம் வரல. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, வீட்டு செலவு, இபி பில்லுன்னு வரிசையா கியூல நிக்குது. அப்பதான் அவரு பாசிவ் இன்கத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாரு. ஓ, நம்ம இதனால வேலை பார்த்தோம், ஆக்டிவா பணம் வருது குடும்பத்துக்கு. நம்ம வேலையே பார்க்கறனாலும் நம்ம குடும்பத்துக்கு பணம் வரணும், எப்படி பண்றது அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சது. அத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. பாசிவா நீங்க எதுலெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ பேஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், இல்ல பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறத பாத்துருவோம். பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறதுனா என்னங்க? இப்ப உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்துன்னு போய் நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு கட்டுறீங்க, அதை வாடகைக்கு விடுறீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றீங்க. மாசம் ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் ரெண்டல் இருக்கிறவரு ஒண்ணு வந்து கையில பணத்தை கொடுத்துட்டு போறாரு, இல்ல அக்கௌண்ட்ல போட்டுருவாரு. சோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான பாசிவ் இன்கம். கேட்டீங்கன்னா ரெண்டல் இன்கம். இல்ல நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ், REITன்னு சொல்லுவாங்க, அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் மந்த்லி எடுத்துக்கலாம். இல்ல மந்த்லி இன்வெஸ்ட்மெண்டா போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லயே நான் ஏற்கனவே SWP அப்படின்லாம் சொல்லியிருக்கேன், மந்த்லி இன்கமா வரா மாதிரி நீங்க ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பணம் எடுத்துக்கலாம். நீங்க போய் பாருங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்னா என்ன அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பல்கா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க மந்த்லி இன்கம் எடுத்துக்கலாம். அப்படியே இல்லையா, உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் பணம் சேர்க்க முடியுமா? ஆக்டிவா இன்கம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்குங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா பணத்தை சேர்த்துக்குங்க. பின்னாடி அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து வர பணம் உங்களுக்கு பாசிவா மாறும். இல்ல டைரக்டா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டிவிடெண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். ட்ரெடிஷனலா உள்ள மெத்தட் வந்து பேங்க்ல போடுறீங்க, FD இன்ட்ரெஸ்ட் வருதா, அது உங்களுக்கு பாசிவா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். ரெஃபரல் இன்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா இப்ப UPI பேமெண்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது இல்லையா, அதெல்லாமே ஒரு இதுதான். அதெல்லாம் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் அந்த பாசிவ் இன்கம்லாம். பட் ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டல் இன்கமும், ஏதாவது ஒரு ஃபண்ட்ல நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சது அப்படின்னாலும் அது வந்து பாசிவ் இன்கம். இது இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து லிமிட்டடா தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிற மெத்தடு ஒண்ணு. ரெண்டாவது நாலேஜ் பேஸ்டு, உங்க அறிவை வச்சு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும். இப்ப நீங்க நான் சொன்னது இதுக்கெல்லாம் உங்களுடைய பிரசன்ஸ் தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வந்துடும். பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அறிவை வச்சு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐடியாஸ்ங்கிறத பாத்துருவோம், அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் நெக்ஸ்ட் பார்ப்போம். யூடியூப் ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் கிரியேட் பண்ணி ரன் பண்றது. ஒரு பிசினஸ் பிரான்ச்சைஸ் எடுத்து ஆட்டோமேஷனா ரன் பண்றது. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், இ-புக் இல்லைன்னா ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதை பாசிவா இன்கம் வரா மாதிரி விற்கிறது. இ-புக் கிரியேட் பண்றதுன்னா நீங்க புக் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலைஸ்டா ஒரு புக்கை கிரியேட் பண்ணி அதை டிஜிட்டல் ப்ராடக்டா விற்கிறது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங், வேற யாராவது இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ப்ரமோஷன் பண்ணும்போது அதுக்குரிய கமிஷன் கிடைக்கும், பாசிவா கிடைக்கும். அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஒரு பிளாக் ஆர் வெப்சைட், நீங்க ஒரு கட்டுரை எழுதுறீங்க,
அப்படின்னா ஒரு blog கிரியேட் பண்ணி கட்டுரை எழுதி அது மூலியமா அது உள்ளேயே வந்து நீங்க அஃபிலியேட் லிங்க் பண்ணி கூட 2 இன்கமும் கிரியேட் ஆகும். blog கட்டுரை எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்கம் வரும், அஃபிலியேட் இன்கமும் வந்துட்டே இருக்கும். இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்க ஓன் வெப்சைட்டாவே கிரியேட் பண்ணி அது மூலியமாவும் நீங்க கமிஷன் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒரு மொபைல் ஆப், இப்போ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது மொபைல் ஆப், உங்களுக்குன்னே ஒரு ஓன் மொபைல் ஆப்பை நீங்க கிரியேட் பண்ணி அதுலேருந்து தொடர்ந்து பாசிவா இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இல்லைனா நீங்க ஒரு போட்டோ வீடியோ இதெல்லாம் உங்களால மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க நிறைய போட்டோஸ் எடுத்து இந்த பிக்ஸாபே ஃப்ரீ லைசன்ஸ் இதுல நீங்க போடும்பொழுது அதுல இருந்து உங்களுக்கு பணம் வரும். இ-காமர்ஸ்ல அமேசான் FBAன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப அமேசான்ல நீங்க இ-காமர்ஸ் ப்ராடக்ட் விற்க போறீங்க அப்படின்னாக்க FBAன்னா அவங்க குடோன்லயே நீங்க ஃபுல்லா ஸ்டாக் அமுச்சு வச்சிருவீங்க. அதுல மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ உங்களுடைய ஒர்க் இருக்கும். அந்த மட்டும் பாத்துட்டீங்கன்னா அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட் நீங்க தூங்கும்போது கூட சேல்ஸ் ஆயிட்டே இருக்கும். இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, இதுக்கு மேலேயும் கூட இருக்கு. நான் ரொம்ப லிமிட்டடா தான் சொல்லியிருக்கேன். இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்ப்போம். நீங்க பாசிவா இன்கம் வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டீங்க. சோ உங்களுடைய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய அறிவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. உங்களுடைய உழைப்பை முதல்ல ஆக்டிவா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது மட்டும்தான் அது பாசிவா ஒரு நாள் மாறும். இப்ப யூடியூப் ஆட்டோமேஷன் எடுத்துட்டீங்கன்னா யூடியூப் வந்து உங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஆளை போட்டு எடிட்டிங்க்கு, வீடியோக்கு, எல்லாத்துக்கும் தமிழ் ரெடி பண்றதுக்கு, ஸ்கிரிப்டுக்கு, வாய்ஸ் ஓவர் பண்றதுக்குன்னு எல்லாத்துக்குமே நீங்க ஆளை போட்டு பணத்தை கொடுத்து ரெடி பண்ணிடலாம். இமீடியட்டா உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். உங்கள்ட்ட பணமே இல்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பிரசன்ஸ், நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடும் பொழுதுதான் எல்லாமே அந்த யூடியூப் ஒர்க்குக்கூடிய எல்லா வேலையும் நீங்களே பார்த்து செய்யும் பொழுதுதான் ஒரு நாள் அது வந்து பாசிவ் இன்கமா மாறும். அதுவுமே நீங்க வீடியோ போறதை விட்டுட்டீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் உங்க வீடியோ ப்ரமோட் பண்றதை அது விட்டுடும். செமி பாசிவா தான் இருக்கும். நீங்க ஆக்டிவா அதுல ஒர்க் பண்ணும்போது தான் பாசிவா மாறும். இல்ல ஃபுல் ஆட்டோமேஷனா நீங்க பண்ணும்போது கம்ப்ளீட்டா அது பாசிவா மாறும். நெக்ஸ்ட் இப்ப இ-புக் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டைரக்டா போய் இ-புக்கை எந்த வித மார்க்கெட்டிங்கும் இல்லாம உங்களால விற்கவே முடியாது. ஏற்கனவே நீங்க யூடியூப்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, ஃபேஸ்புக்லயோ ஃபேமஸா இருக்கீங்கன்னா உங்க இ-புக்கை சேல்ஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அமேசான்லயே சேல்ஸ் பண்ணலாம்னாலும் நீங்க அதுக்கு ப்ரமோஷனுக்கு பணம் கட்டி தான் ஆகணும். ஸ்பான்சர் பண்ணி மார்க்கெட்டிங்க்கு பணம் கட்டி தான் அந்த இ-புக்கை சேல்ஸ் பண்ற மாதிரி ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிவா இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா அது பிக்கப் ஆகிற வரைக்கும் உங்களுடைய அறிவு, பணம் எல்லாத்தையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பிளாகோ வெப்சைட்டோ, இந்த பிளாக் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கும் இந்த அஃபிலியேட் லிங்க் நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் அவ்வளவா உங்களுக்கு பணம் தேவைப்படாது. பட் அவங்களுடைய உழைப்பு கண்டிப்பா தேவைப்படும். நீங்க தொடர்ந்து அந்த பிளாக் போட்டுட்டே இருக்கும்பொழுது மட்டும்தான் அது நல்ல ரீச் கிடைச்சு அது மூலியமா நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது செய்யலாம். இப்ப அமேசான் மாதிரி FBA கான்செப்ட் சொன்னேன் அப்படி இல்லையா, அதுலயும் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமேசான் இந்த இ-காமர்ஸை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம ஒரு ப்ராடக்டை வந்து அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதோடைய சைஸ், அதோடைய வெயிட்டேஜ் இதெல்லாம் வச்சுதான் FBAல குடவுன்ல உங்களுக்கு பிரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பேசிக் இதெல்லாம் நீங்க நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் தெரியாம நீங்க FBAல அங்க போய் பணம் அனுப்பிச்சு விட்டாக்க நமக்கு சேல்ஸ் ஆயிடுமா அப்படின்னு நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த குடவுனுக்கு காசு கட்டுறதுக்கே உங்களுடைய பணம் போயிடுமே வெஞ்சு உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ப்ராப்பரா நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுல நீங்க இறங்க முடியும். இப்ப நான் சொன்ன அறிவை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே கண்டிப்பா பாசிவா மாறும். நான் தூங்கிட்டு இருந்தாலும் நான் வேலைக்கு போறதுனால எனக்கு கண்டிப்பா பணம் வந்தே ஆகணும் அக்கௌண்ட்ல. அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி நிறைய நாலேஜ் அப்டேட் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க இறங்கி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஐடியா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் இல்ல அப்படின்னாலும் உங்க ஃபேமிலி ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடனே பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பணம் இல்லாதவங்க உங்களுடைய அறிவையும் உழைப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாசிவ் இன்கமா மாத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நீங்களும் பாசிவ் இன்கம் தூங்கிட்டு இருக்கும்போதே பணம் சம்பாதிக்கலாம். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிவ் இன்கமா கண்டிப்பா ஜென்ரேட் ஆகும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா மார்க்கெட்டிங்கும் ரொம்ப பொறுமையும் நாலேஜும் ரொம்பவே அவசியம். ஆனா பிளான் பண்ணி நல்ல நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டு பக்காவா ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றதுக்கு ஐடியா பண்ணுங்க. இல்ல ஏற்கனவே உங்கள்ட்ட பணம் இருக்குன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இது பாசிவ் இன்கத்தை ஜென்ரேட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பின்னாடி ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.